ரைட்டா ரைட்டா சார் தான் நான் நினைச்சது சரியா போயிடுச்சு. இப்ப நடந்து வந்தீங்க போல் இருக்கு, அதான் ஆறு மேல மோதிட்டீங்க. சாரி, பழம் கையை விட்டு உருண்டு வந்துருச்சு, அது எடுக்க வந்ததுல நானா விழுந்துட்டேன். அப்படித்தானே? கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கீங்க. ஆமா, செய்யறத செய்துட்டு அப்புறம் எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியது. நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறப்போ இது போல ஏதாவது நடந்தது. நம்ம ஜாதகம் அப்படி இருக்குது. இந்தாங்க, உங்க ஜாதகத்தை பத்தி பேசிக்கீங்க. இவ்வளவு நாளா அவங்கள வெளியே காணமே, ஒரு காலம் இந்த ஊரை விட்டே போயிட்டீங்களோ அப்படின்னு. ஓ, நான் எங்க போறேன் வரேன்னு கவனிக்கிறதா உங்க வேலையா? நோ 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 நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க கால்ல அடிபட்டது, அது இப்ப எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தேடினேன். என் காலை பத்தி தான் உங்களுக்கு கவலையா? அது அன்னைக்கு சாயங்காலமே சரியா போயிடுச்சு. இத பாருங்க. எங்க? ஆமா, நல்லா இருக்கு. ஆமா, உங்களுக்கு இந்த கால அடிபட்டுச்சு இல்ல? ஆமா, இந்த கால் தான் சரியா போச்சு. நல்ல வேலை, ஒன்னும் சீரியஸ் ஆயிடல. என்னங்க மிஸ்டர், என் கால குணமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆமா. அப்ப நான் வரேன். என்னங்க இவ்வளவு சீக்கிரமா போயிடுறீங்க? உங்களுக்கு வேலை இல்லைன்னாலும் எனக்கு வேலை இருக்கு. தாத்தா, ராதா, தம்பி யாரு தெரியலையே. இவர் வந்து பேரு, என் பேர் சேகர். இல்ல, அழகிரி. முதல்ல நீ நல்லா யோசிச்சுக்கோ. உன் பேரு என்னன்னு நிச்சயம் செய்துக்கிட்டு அப்புறம் சொல்லு. சேகரா அழகிரியா? இல்ல, அழகிரிதான். தம்பி, உன் பேச்சு போக்கு எல்லாம் பார்த்தா ஒரே மழுப்பலா இருக்கு. ஆனா உன் முகத்தை பார்த்தா நல்ல பிள்ளையத்தான் தெரியுது. வரையாமா அவள? நீங்க போங்க தாத்தா, நான் பின்னாலேயே வரேன். சரி, வரேன் தம்பி. வணக்கம் சார். உங்க தாத்தா என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டு என்ன திணற அடிச்சுட்டாரு. இந்த இத உனக்காத்தான் நான் கொண்டு வந்தேன். எனக்கா? ஆமா. எதுக்கு? பரவாயில்ல, வாங்கிக்க. சரி, என்னங்க? ஏன் உனக்கு கொடுத்தது எங்கிட்டே திருப்பி கொடுத்தியே? திருப்பி கொடுக்கல, இத உரிச்சீங்கன்னா ரெண்டு பேருமே சாப்பிடலாமே. ஆமா, அவர் என்ன செய்யறாரு? யாரு? தாத்தாவா? ஒரு வேலையும் கிடையாது. வாழ்க்கையை முழுக்க முழுக்க அனுபவிக்கிறதா அவருக்கு வேலை. தன் சந்தோஷத்துக்காக புல்லாங்குழி வாசிப்பாரு, பட்டாசு மத்தாப்பு எல்லாம் தானே செய்வாரு. வியாபாரத்துக்கு இல்ல, சும்மா வேடிக்கைக்கு. அப்புறம் அவருக்கு தோட்ட வேலைன்னா ரொம்ப இஷ்டம். இப்ப வந்துட்டு போனது உங்க தாத்தா. உங்க அப்பா? அப்பா இல்ல, அம்மா, ரெண்டு தங்க. அம்மா எப்பவும் கதை எழுதுறதும் சித்திரம் வரையறதுமா இருப்பாங்க. ஒரு தங்கைக்கு நாட்டிய பைத்தியம், இன்னொருத்தி ஸ்கூல்ல படிக்கிறா. ஆனா எங்க குடும்பத்துல ஒண்ணும், எல்லாரும் அவங்கவங்க வழியில சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்க வம்புக்கு போக கூடாதுங்கிறதுதான் எங்க தாத்தாவுடைய கொள்கை. அதை நாங்க எல்லாரும் கடைபிடிக்கிறோம். ரொம்ப நல்ல கொள்கை. இதே போல எல்லாரும் நடந்துகிட்டா இந்த உலகம் எவ்வளவோ நல்லா இருக்கும். இன்னொரு சொல்ல மறந்துட்டேனே. எங்க வீட்டுல அம்மணி குட்டின்னு ஒரு மலையாள வேலைக்காரி இருக்கா. ஒரு பசுமாடு இருக்கு, அது சமீபத்துலதான் கண்ணு போட்டிருக்கு. அப்புறம் வேலை வீட்டுல பூனைக்குட்டி இல்லையா? ஐயோ இல்லையே. வேலை ஒண்ணு பிடிச்சி வளர்த்தா போச்சு. உங்க குடும்பம் ஒரு அழகான குடும்பமா தான் தெரியுது. ஆமா, எங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன எனக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன். உங்க தாத்தா ஏதாவது உத்தியோகத்தில் இருந்தாரா? ஏதோ வியாபாரம் செய்துகிட்டு இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டாராம். ஏன்னு கேட்டா, வியாபாரம் பண்ணினா பணக்காரனாகலாம், ஆனா போயும் பணத்துக்காக வாழ்நாள் பூரா செலவழிக்கிறதான்னு விட்டுட்டாராம். விட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நிம்மதியா இருக்காராம். வாழ்க்கை ரகசியத்தை அவர் ஒருத்தர் தான் சரியா புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா வேலை இல்லாம குடும்பம் நடத்துறதுக்கு பணம்? பணமா? பணத்தை பத்தி நாங்க கவலைப்படுறதே கிடையாது. அது இருந்தா தானே. ஆமா, என்ன பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை பத்தி ஒண்ணும் சொல்லலையே. ராதா, ராதா, தாத்தா கூப்பிடுறேன். அப்படி போறாதா, நாளைக்கு நம்ம மீட் பண்றப்போ என்னை பத்தி எல்லாம் சொல்றேன். நாளைக்கு நம்ம மீட் பண்றோமா? இல்லையா? பின்ன யாருக்கு தெரியும்?